ஹாய் சுட்டீஸ், வெல்கம் டு அவர் கற்றல் கணிதம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 1 ஃப்ராக்ஷன் லெசனில் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம்மில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 சம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு 4th சம்மில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 19ல் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 4th sum, convert mixed fraction into improper fraction and vice versa. ஓகேங்களா, ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷன் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மிக்சரில் இருந்துச்சுன்னா இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும், இம்ப்ராப்பரில் இருந்துச்சுன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3 into 7/18 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஃப்ராக்ஷன் இது? மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா, ஸோ ஏன் இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹோல் நம்பர் இருக்குது வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, மிக்சடில் இருந்துச்சுன்னா இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இங்கே கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி மேலே உள்ள நியூமரேட்டரில் உள்ள நம்பர் கூட ஆட் பண்ணிவிட்டு கீழே உள்ள நம்பரை அப்படியே ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் பண்ண போகிறீங்க. பாருங்கள், 3 கூட இந்த 18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 18 சார் என்ன வரும்னு பாருங்கள். 3 8s are 24, 24க்கு 4 பேலன்ஸ் 2, 3 1s are 3, 3 + 2 5 இல்லையா. ஸோ 54ன்னு கிடச்சிருக்கு. 3 into 18 என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 54 ப்ளஸ் இங்கே மேலே உள்ள நம்பர் 7 இருக்கு இல்லையா நியூமரேட்டரில், அதையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அது கூட ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 7 ஆட் பண்ண போகிறோம். கீழே அந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே தான் இருக்கும். இப்போ 54 கூட 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 61ன்னு கிடைக்கும் இல்லையா. 61/18 கிடைக்கும். நம்ம இந்த ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டேரெக்டாக இது கூட மல்டிபிள் பண்ணி இது கூட ஆட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ 61/18 அப்படின்றது ஆன்சர். இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். அதாவது சேம் டேபிளில் கேன்சல் ஆகணும்னா கேன்சல் பண்ணலாம். அப்படி ஆகலை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதனால இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 99/7 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 99/7. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னா நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் உள்ள நம்பர் எப்படி இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது, மேலே பெருசாக இருக்கு இல்லையா. இதை இம்ப்ராப்பர்னு சொல்கிறோம். இந்த இம்ப்ராப்பரை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மிக்சட் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை கீழே உள்ள டினாமினேட்டரால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 99 என்ன பண்ண போகிறோம்னா 7 டேபிளால் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 9ல் எத்தனை 7 இருக்குது? 1 7 தான் இருக்கு இல்லையா. ஸோ 9ல் 7 லெஸ் பண்ணோம், பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ள நம்பரை கீழே ரைட் பண்ணணும், 29 ஆகும் இல்லையா. இப்போ இந்த 29ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 7 டேபிள் சொல்லி பார்க்கணும். 4 7 இருக்கு இல்லையா. 4 7s are 28ன்னு கிடைக்கும். ஸோ 29ல் 28 லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் 1 இருக்கும், ரிமைண்டர் 1 இருக்குது, கோஷன் 14 இருக்குது. ஸோ அப்போ இங்கே கோஷன்டாக இருக்கக்கூடியது தான் முன்னாடி ஹோல் நம்பரை நம்ம ரைட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு ஹோல் நம்பர் வித்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது இங்கே 1/7 இது மட்டும், இந்த 1 மட்டும் 7ஆல் டிவைட் ஆகலை இல்லையா, அதனால 1/7 எழுதியிருக்கோம். இதுதான் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் சப்டிவிஷன் 47/6 கொடுத்துருக்காங்க இல்லையா. 47/6 இதுவும் என்னவா இருக்குன்னா இம்ப்ராப்பரில் இருக்குது, மிக்சடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? 47 6 டேபிளால் டிவைட் பண்ணணும். 44ல் 6 இருக்கா? இல்லை இல்லையா. 4 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 47 இந்த 7ஐயும் இது கூட கம்பைன் பண்ணி 47 நம்ம எடுத்துக்கணும். ஸோ 47ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னா 7 6 are 42ன்னு கிடைக்கும். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா 8 6 are 48ன்னு ஆகுது. அப்போ இதை விட ஹையஸ்டாக போகிறதுனால 7 6ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ 7 6 are 42. இதை லெஸ் பண்ணும்போது 7ல் 2 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5. ஓகேங்களா, பேலன்ஸ் இங்கே வந்து 4ல் 4 லெஸ் பண்ண 0 தான் கிடைக்கும். இப்போது இந்த 47ல் 7 6 are 42 இருக்குது, பேலன்ஸ் இந்த 5 மட்டும் இந்த 6ஆல் டிவைட் ஆகாமல் இருக்கு இல்லையா. அதனால இது எப்படி எழுதலாம்? மிக்சட் ஃப்ராக்ஷனில் 7 ஹோல் நம்பர் வந்து 7, ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 5/6. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் சப்டிவிஷன் 12 into 1/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன்? மிக்சட் ஃப்ராக்ஷன். ஏன்னா ஒரு ஹோல் நம்பர் வித்
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சரில் இருக்கிறத இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சம் பண்ணோம் இல்லையா, அதே மாடல் தான். இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 × 9 என்ன கிடைக்கும், 108ன்னு கிடைக்கும். டேரெக்டாக நம்ம வந்து போட்டுடலாம். 12 × 9 வந்து 108 ப்ளஸ் மேலே 1 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். டிவைடட் பை கீழே என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 108 கூட 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 109 டிவைடட் பை 9 இருக்கும். இது வந்து எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது, அதனால இதுதான் ஃபைனலி ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 109 டிவைடட் பை 9 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போகிறோம். மல்டிப்ளை தி ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சம் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, அதில் 2/3 ஓகேங்களா இன்டூ 6. இந்த ஃப்ராக்ஷனை வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே சம்மை வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படி இல்லைனாலும் நம்ம டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணலாம். இங்கே வந்து எதுவுமே கிராஸ்லலாம் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு மேலே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணணும், கீழே உள்ள டினாமினேட்டரை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது மேலே ரெண்டுத்தையும் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 12. 2 6 என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னா 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனாலும் இங்கே கீழே 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 1 கூட 3 மல்டிபிள் பண்ணால் அகைன் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும் இல்லையா. 1 × 3 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அது வந்து கேன்சல் பண்ண ஒரே டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடலாம். 3 and 12 ரெண்டுமே சேம் டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா. எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், 3 டேபிளில். ஸோ 3ல் 1 3 இருக்குது. 12 எத்தனை 3 இருக்குன்னா 4 3s are 12. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 4 டிவைடட் பை 1 கிடைச்சிருக்கு. 4 வந்து 1ஆல டிவைட் பண்ணாலும், எந்த நம்பரை 1ஆல டிவைட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் 8 × 1/3 × 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது, × 5ன்னு இருக்குது. ஓகேங்களா. மிக்சரில் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து நார்மல் ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. டிவிஷன்லையும் மல்டிப்ளிகேஷன்லையும் மிக்சர் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து நார்மல் ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ இங்கே வந்து மிக்சரில் இருக்குது, அது நார்மலாக ஃப்ராக்ஷனாக மாத்திரம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி மேலே உள்ள நம்பர் கூட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 8 3s are 24. 24 + 1 25ன்னு கிடைக்கும் இல்லையா. 25 டிவைடட் பை 3 × 5ன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து மல்டிப்ளிகேஷன் நார்மல் மெத்தடுக்கு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக 25 கூட 5 மல்டிபிள் பண்ணி கீழே உள்ள நம்பரோட ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 25 × 5 என்ன கிடைக்கும், 5 5s are 25, பேலன்ஸ் 2 2 5s are 10. 10 கூட அந்த வந்து 2 ஆட் பண்ணும் போது 12ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ 125 டிவைடட் பை கீழே உள்ள 3 அப்படியே ரைட் பண்ணணும். ஸோ 125 டிவைடட் பை 3 தான் ஆன்சர். உங்கள் புக்கில் பேக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 125 3ஆல் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 12 1ல் 3 இல்லை, அப்போ 12ன்னு எடுத்துக்கணும். 12ல் எத்தனை 3 இருக்குன்னா 4 3s are 12ன்னு கிடைக்கும். 12 லெஸ் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ள நம்பரை கீழே ரைட் பண்ணணும். 5ல் எத்தனை 3 இருக்குன்னா 1 3 தான் இருக்கு இல்லையா. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5 - 3 வந்து 2ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், கோஷன் வந்து 41. நெக்ஸ்ட் இந்த 2 வந்து 3ஆல் டிவைட் ஆகல இல்லையா, அதனால 2/3ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் புக் பேக் ஆன்சரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படியும் ரைட் பண்ணிக்கலாம், இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3/8 × 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் நார்மல் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 × 4 12ன்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே மல்டிபிள் பண்ணால் 8 5s are 40ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் டேபிளில் கேன்சல் ஆகுமா, ஆகும் இல்லையா. 2 டேபிள்லையும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 12ல் எத்தனை 4 இருக்குது அப்படின்னா 3 4s are 12. 40ல் எத்தனை 4 இருக்குது அப்படின்னா 10 4s are 40 இல்லையா. இதை வந்து திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகாது இல்லையா சேம் டேபிளில். ஸோ அதனால் ஃபைனலாக என்ன ஆன்சர் அப்படின்னா 3/10 தான் இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் சம் பாருங்க 3 into 5 by 7 into 1 into 1 by 13 கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா மிக்சட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மல் ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா. 3 7s are 21, 21 plus 5 என்ன கிடைக்கும்னா 26ன்னு கிடைக்கும் இல்லையா. 26 டிவைடட் பை 7 இருக்கும். இன்டூ இந்த ஃபிராக்ஷனை வந்து நம்ம நார்மல் ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்னா 113 is 13, 13 plus 1 14 கிடைக்கும் divided by 13. ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மேலே மல்டிபிள் பண்ணணும், கீழே டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 26 into 14 என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க 26 கூட 14 சைடில் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 4 6 are 24, 24க்கு 4 பேலன்ஸ் 2, 4 2s are 8, 8 plus 2 10. நெக்ஸ்ட் இந்த ஒன்னால மல்டிபிள் பண்ணும்போது அகைன் அதே தான் கிடைக்கும் இல்லையா, 26 தான் கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணணும்னா 4 6 1 plus 2 3 கிடைக்கும், 364 கிடைக்குது. ஓகேங்களா. 364 டிவைடட் பை கீழே அதை மாதிரி என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். 7 கூட 13 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்னா 91 கிடைக்கும். ஓகேங்களா. 7 13s are 91. இப்போ இது ரெண்டுத்தையும் சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். நம்ம வந்து 91 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 364 91 டிவைட் பண்ணுவோம் இல்லையா. அதை மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 91 கூட ஒரு நம்பராக மல்டிபிள் பண்ணி பாருங்க. எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 364 கிடைக்கும் அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 364 கிடைக்கும். பாருங்க 4 1s are 4, 4 9s are 36. ஸோ அப்போ வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது. அப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 91 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 91ல் 191 தான் இருக்குது. 364ல் எத்தனை 91 இருக்குன்னா 4 91s are 364 கிடைக்குது. அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னன்னா 4/1 இருக்கும். 4 1ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும், 4 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4. ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th சம்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் சுட்டீஸ்.